விஜய் சார் நல்லவராக செய்து நம்ம நல்ல மாற்றிக்காதீங்க, சரிங்களா? கெட்டவங்களோட பிஹேவியர்னால உங்களோட பேர் கெட்டு போகுது. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து குடும்பத்தை விட்டுறாதீங்க. நல்ல பேருன்றது வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டா கண்ட நான் இங்கே பேசாதீங்க. நீங்கள் முதல்ல வீட்டையே விட்டு கொடுக்குறீங்களே, அதுவே தப்பு தானே. உங்கள் ஒய்ஃப் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? 25 வருஷம் உங்கள் கூட வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நேசித்து தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. கெட்டவங்களாம் இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி இப்படி இருந்திருப்பீங்க. வேண்டாம், கெட்டவங்களோட சேராதீங்க. நீங்கள் சேர்ந்தவங்களாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே உங்களோட பிஹேவியரை கெடுத்துக்கிறீங்க. சொல்லுங்கள், அவங்க உங்களை கெட்ட பாதைக்கு தான் கொண்டு போவாங்க. 25 வருஷம் உங்களுக்கு நீங்கள் பேரும் புகழோடு இருந்தால் நீங்கள் அதை தனித்து செஞ்சுருக்க முடியாது. அது உங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்துலேயும் உங்கள் ஒய்ஃபோட சப்போர்ட்லேயே தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியும். உங்கள் பசங்க நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்கிற என்ன சொல்கிறது, தயவுசெய்து கெட்டவங்களோட சேராதீங்க, வேண்டாம். ஒரு குடும்பத்தை கலைச்சிட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கெட்டவங்களாக இருப்பாங்க. உங்களோட சொந்த விருப்பெல்லாம் விட்டுடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. 50 வயசு கிட்ட மேலே ஆயிடுச்சு. இனிமேல் குடும்பம் தான் முக்கியம், இனிமேல் உங்களுக்கு நாடு தான் முக்கியம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் அந்த கெட்டவங்களோட சேராதீங்க, தயவு செய்து சேராதீங்க. நல்லவங்களோட இருங்க, உங்கள் ஒய்ஃபோடு இருங்க, உங்கள் குடும்பத்தோடு இருங்க, நாட்டுக்கு ஒரு நல்ல உதாரண தலைவராக இருங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா அம்மா மாதிரியும் நிறைய வருஷம்